ஹலோ மக்களே, வாங்க. இன்று இனிமே நம்ம வேலைக்கு போகாம, தொழில் பண்ணாம, வீட்ல சும்மாவே இருந்து எப்படிலாம் பணத்த மிச்சம் பண்ணலாம்? அந்த மிச்சம் பண்ற காசு நமக்கு அதைய வருமானமா எப்படி மாத்திக்கலாம்? பார்க்கலாம் வாங்க. ஒண்ணொண்ணா சொல்றோம். இன்னைக்கு எந்த ஒரு பணமும் நமக்கு வரணும்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களுமே சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும். சமுதாயத்தோடு இணங்கி இருக்க வேண்டும். சமுதாயத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும். அவர்களோடு இணைந்து செயல்படும்போது, அதில் ஒரு பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு அன்றாட அத்தியாவசிய அடிப்படை தேவைகளையாவது நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது போதும் தானே ஒரு உயிர் வாழ்வதற்கு. இன்றைய காலகட்டத்தின் நாட்டு நடப்புகளின் படி ஒரு தனி மனிதனுக்கு 300 ரூபாய் இருந்தால் போதுமானது. நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்தை நபரை கொண்டே பேர்களானால் 1000 ரூபாய் போதுமானது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கும்போது உங்க குடும்ப மாத வருமானம் 30,000 இருந்தாலே போதுமானது. இது கொஞ்சம் குடும்ப வருமானம் 30,000 மினிமம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியதே குடும்ப வருமானம்ங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஒரு 2 லட்சம் ரூபாய் வரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இதுதான். இது மிடில் கிளாஸான்னு என்னால் சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார அறிவு கிடையாது. ஆனால் இவங்க தான் ஏழைகள். ஏழைகளுக்கு மேல் தட்டு ஏழைகள். பணமே சம்பாதிக்க முடியாம எந்தவித மூலதனமோ சொத்துக்களோ எந்த உடைமைகளோ இல்லாம அவங்க பிளாட்பாரத்தில் வாழ்ந்தா கூட இன்று அவர்களை நமது இந்திய அரசாங்கமானது குடிமகன்களாக அங்கீகரிக்கிறது. ஒன்னேதான், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அதில் அவங்க வீட்டு நம்பர் இருக்காது. வீடு இருக்காது இல்லை, வீடு இருந்தால் தானே நம்பர் கொடுக்க முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பர் போடணும்ல, 1ன்னு போட முடியாது, 0Xன்னு போட முடியாது. அதனால 0 அப்படின்னு போட்டிருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சமீபத்தில் நம்ம டிவி நியூஸ்லயே சொல்லியிருந்தாங்க. ஆக இந்த மாதிரியான ஒன்றுமற்ற உயிர் மட்டும் இருக்கும், உடம்பு இருக்கும். ஆமா, உடைமைகளற்ற ஏழைகளும் இன்னும் இருக்காங்க. 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஓட்டர் குடிமகன்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் எண்ணிக்கை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டர் ஐடி அனைவருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு கணக்கு இருக்கும். அரசியல் பேசலாங்க. ஒரு ஏழை குடிமகனுடைய நிலை, ஏன் அவங்களும் இந்திய குடிமகன், அவ்வளவு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பொதுவா ஏழைனாலே திறமை இல்லை. ஒரு விஷயத்த நல்ல அவங்க மனமே செயல்படாது. அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவே இல்லாத எடுபடி வேலை செய்யக்கூடியவங்க. அதை தவிர அவன் என்ன செய்ய முடியும்? இதை செஞ்சா உனக்கு சாப்பாடு தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொன்னா எதையாவது அவங்க செய்வாங்க. ஆக அவங்களுக்கு உடைமை என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் அந்த உயிரான ஆன்மாவிற்கு உடல் மட்டும், அவன் அந்த உடல் மட்டும்தான் பயன்படுத்தி ஆகும். ஏன்னா அவன் சாகிற வரைக்கும் அவன் கூடவே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சொத்து உடம்பு. அந்த உடம்பு பாருங்க, பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கும், கொசுக்கடியில
ஏகப்பட்ட நோய் கிருமிகளை உள்ள வாங்கிக்கிட்டு அதையும் சமாளித்து உயிர் வாழக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உடைய ஒரு மனிதனாக பிளாட்பாரத்தில் படுத்து கிடப்பாங்க நிறைய ஏழைகள். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க நம்ம லெவலுக்கு கார்ல போற அளவுக்கு அவங்க உயராட்டி கூட ஏதோ 3 வேளை சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 வேளை சாப்பிடக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் 3 வேளை சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி ரிப்போர்ட்டு வந்துடும். ஏன்னா அதுவும் டிவி நியூஸில் தான் வருது. 2 வேளை சாப்பிடக்கூடிய இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிலாம் வந்திருக்கு. நம்ம பிரதமர் அதை கவனத்தில் வச்சுட்டு இந்த வருஷம் சுதந்திர உரையில் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமே உணவு உத்தரவாதம் ஊர்ஜிதப்படுத்தப்படும். பட்னின்னு யாரும் இங்க இருக்கக்கூடாது. ஒருவேளை பட்னி இருந்தா உலகத்தையே சண்டை போட்டு அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பாரதியார் போற பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா? உங்களோட டிவியில காட்டுறாங்க நடந்த இடம், அங்க ஒவ்வொரு வேளை உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சின்ன பையனை காமிச்சாங்க. அந்த பையன் கீழே இருந்து மண் அள்ளி வாயில போடுறான். நாங்க என்ன திங்கட்டோம், மண்ணை திங்கட்டுமா அப்படின்னு கேமரா முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட சொல்றானா இல்ல உலக மக்கள்கிட்ட கேட்கிறானா என்னன்னு தெரியல. அதை யாரு பார்த்து ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஐக்கிய நாட்டு சபையில ஒரு 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 தலைவரா ஒரு பொறுப்புல இருக்கிறாரான்னு தெரியல. அவர் அதை பத்தி பேசும்போது பேச்சு வராம அப்படி விக்கி அழுகிறாரு. என்ன நடக்கட்டுங்க, அண்ணன் தம்பி சண்டை போடட்டும். ஒரு உயிர் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுது. எத்தனை நாட்டுல தொழில் புரட்சி, எத்தனை நாட்டுல வருமானம் பெருக்கிட்டோம், என்னென்னவோ பண்ணிட்டோம். எதுக்கோ சண்டை நடந்தா கூட அந்த உயிர்கள் போஷிக்கப்பட வேண்டும் அல்லவா? அந்த அந்த நியூஸ் வரும்போதாவது நம்ம சிந்திக்கிறோமான்னா அதுக்கு அடுத்தடுத்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஏன் என்ன ஒரு ஏழையினுடைய மனநிலையிலிருந்து நம்ம இதை பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ஏழைன்னா அவன் கையில மொபைல் இருக்காது, இருக்கக்கூடாது. மொபைல் ஒருவேளை அவன் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ஒரு 200 300 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கிட்டா கூட அது அவனுடைய உடைமை பொருள் தான். 300 ரூபாய் ஏதோ ஒரு பழைய போன், அதுக்கு ஒரு சிம் கார்டு அவன் வாங்கணும். அரசாங்கம் குடியுரிமை ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க. அதே போல ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஓட்டர் ஐடிக்கு முக்கியம் இல்லாட்டி கூட நம்ம சிம் கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு தான் முக்கியம். அதுதான் அவனுடைய நம்பர். அந்த நம்பரில் தொடர்பு கொண்ட அந்த நபருக்கு ஒரு பேரு சுப்பிரமணியன் இருக்கலாம், பாரதின்னு இருக்கலாம், இல்ல பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் எல்லாம் அவங்க பேரை யாராவது ஒரு பேரை வச்சிருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு நம்பர் என்கிற ஒரு அடையாளம் உண்டு, கொடுக்கப்படும். அதுவே அதாவது ஒரு மனித உயிர் நம்பரால் குறிக்கப்படும். என்னடா மாப்பிள்ள நல்லா இருக்கியா? அந்த மாப்பிள்ளைங்கிறது ஒரு உறவு.
தம்பி ராமா நல்லா இருக்கியா? தம்பி சிவனாண்டி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது உறவு விழிக்கும் சொல்லும் இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சிவனாண்டி என்று தன் பெயர் அடையாளத்தையும் இவர் விட்டு வைத்திருக்கிறார். அதை மனதிலே இன்னும் பதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷம் ஒரு அனாதை போன்ற நிர் ஆதரவான மக்களுக்கு இன்னும் அது பிடிப்பாகத்தான் இருக்கிறது. பேனர் ஏன் வைக்கிறோம்? பெயருக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கு, நம்பரும் இருக்கு. முதலமைச்சராக இருந்தா கூட அவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் கூட அவருடைய பெயர் இடம் பெறலாமா அல்லது உருவம் இடம் பெறலாமா அல்லது அவருக்கென்று ஒரு யூனிக் ஐடி நம்பர், அந்த நம்பரை இடம்பெற செய்யலாமா என்றால் இது விவாதிக்கப்படலாம். உருவ அடையாளம், போட்டோ இமேஜ் போடலாம். பெயர் அடையாளம் இன்னார், மக்களுடன் இன்னார் போடலாம், போடக்கூடாது. அப்புறம் அவருக்குன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் அவருடைய தொடர்பு எண். அவருக்கு ஒரு நம்பர் இருக்கு, அதான் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் இருக்கு. அத அந்த நம்பரை சுற்றி அவருடைய உடல் அவயவங்களினுடைய தனி அடையாளம் இருக்கு, அவருடைய நேட்டிவிட்டி இருக்கு, அவருடைய அட்ரஸ் இருக்கு, அவருடைய தொடர்பு எண் இருக்கு. எல்லாமே அந்த நம்பரை சுற்றி இருக்கு. அந்த நம்பரையே கனெக்ட் பண்ணா தான் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், பேன் கார்டு எடுக்க முடியும். எல்லாமே, அதாவது வரி ஏய்ப்பே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு மிகையாக லாபம் வந்தால் அதன் குறிப்பிட்ட ஒரு பகுதியை கடவுளுக்கும் கொடுக்கணும், கடவுளுடைய மக்களாகிய பொதுமக்களுக்கும் கொடுக்கணும். அப்படி நம்ம ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு விதி சட்டம் இருக்கு. இன்று கூட சில போதனைகள் கோயில்களில் கேட்கும் போதெல்லாம் இறைவனுக்கென்று தசம பாகம் ஒதுக்குங்கள், அதை எங்கள் போன்ற இறை சேவையாளர்களிடம் தாருங்கள், உங்கள் பெயரை சொல்லி உங்களுக்கு புண்ணியம் வரும் பொருட்டு நாங்கள் அந்த பணத்தை ஒரு மிஷனாக மாற்றுவோம். நாங்கள் ஒரு விஷன் வைத்திருக்கிறோம். விஷன் என்பது கொள்கையானால் மிஷன் என்பது செயல்பாடாக ஆகிறது. விஷன் இல்லாமலும் மிஷன் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் சிலர் இருக்கலாம். அவர்களும் மக்கள் சேவையில் தானே இருக்கிறார்கள். மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு. ஒரு இறைவனுக்கு கோயிலுள்ள அந்த சக்தி வாய்ந்த அந்த மூலமூர்த்திக்கு பணிவிடை செய்வது, அருளை பெற்றுக் கொள்வது, அந்த சக்தியின் விஸ்தாரத்தில் செயல்புரிவது. சக்தி உள்ளே வந்துவிட்டால் செயல்படக்கூடிய வேகம் அதிகரிக்கும். கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், இறைவனிடம் இருந்து ஒரு பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ளத்தான் கோயில்களுக்கு செல்கிறோம். வேண்டிக் கொள்வது வேறு. அந்த கடவுளை வர்ணிப்பது வேறு. வேண்டிக் கொள்வது என்பது சுயநலத்தின் அடிப்படையில் எனக்கு
என்னுடைய பலவீனங்களை நீக்கு, செயல்புரிய சக்தி தான். இன்ன விஷயத்துக்கு ஆசைப்படுகிறேன், அந்த ஆசையை நீ நிறைவேற்றித்தா. ஆசை என்னுடையது, நீ நிறைவேற்று. அல்லது அதற்கு உதவி செய். மகளுக்கு கல்யாணம் ஆகணும், பணம் சேர்க்கணும், ஏதோ கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் பணம் தருவாங்க, எப்படியோ கொஞ்சம் அங்கங்க கடனை வாங்கி ஏதோ ஊருக்கு கொஞ்சம் சாப்பாடு போடணும், ஒரு 100 பேரை கூப்பிடணும், அந்த திருமணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு ஒரு ஏழை மனநிலையில் இருந்து பிச்சை கேட்கிறார் என்றல்ல, உரிமையாக இறைவன் நமக்கு தந்தையாக இருப்பதால், இறைவன் நமக்கு மேல்பட்ட தெய்வமாக குல தெய்வமாக இருப்பதால், இறைவன் நமக்கு மேற்பட்டு நம்மை ஆளக்கூடிய ஆண்டவராக இருப்பதால், இறைவன் அருவமின்றி உருவமின்றி அருவமாக ஒளியாக ஜோதியாக உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பர சக்தியாக இருந்து கொண்டு என்னோடு தொடர்பில் வா என்று வாய் கூட பேசாமல் தன்னுடைய எண்ணங்களின் மூலமாகவே இறை தொடர்பை வைத்துக் கொண்டும் அங்கும் வேண்டுதல் உண்டு. வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. இறைவனை வேண்டவும் வேண்டும், வேண்டாமையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவும் நான் அவங்க கூட ஒரு தொடர்புல இருக்கணும், ஒன்று நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு, அது என்ன தத்துவமே தெரியல. இறைவனை சதா மறவாமல் என்னை இயக்குவனை, என்னை இயக்கக்கூடிய சக்தியை எனக்கு அப்பாற்பட்டு முதலாளி, நான் தொழிலாளி, விதியை நினைக்காமல் என் மதியை பயன்படுத்தி தத்துவங்கள், மற்ற கதைகள், அதனுடைய சாராம்சத்தை புரிந்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சகல காரியங்களில் மேல கீழே, இன்பம் துன்பம், முடிந்தது முடியாதது, தெரிந்தது தெரியாதது, இதுக்கு அப்பாற்பட்டு இருந்து என்னை சதா கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சக்தியிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த மனநிலையிலேயே ஒரு மனிதர் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவரால் நிச்சயமாக சக வாழும் உயிரினங்களுக்கோ சமூகத்திற்கோ எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது. அவர் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இறைநிலையோடு இருப்பவர்கள், பக்திமான்களாக இருப்பவர்கள், ஆன்மீக குருக்களாக இருப்பவர்கள் அனைவர்களுமே சமூகத்தை, மக்களுடைய மனதை குழப்பத்தில் இருந்து தெளிய வைத்து இறைவனையே நினைந்து பேரானந்த வாழ்வை இந்த பூலகத்திலேயே அடையும் வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா, அல்லது கதைகள், தத்துவங்கள், கருத்துக்கள் போன்ற விஷயங்களையே திரும்ப திரும்ப பேசி 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 ஆனா என்றால் அது ஒரு சின்ன சுழியை போடு ஆவண ஆகிவிடும். ஆனா போட்டாவ அல்லவா, அதில் அந்த கோடை எடுத்து விட்டு அப்படியே இன்னும் 2 சுத்தி சுத்தி தலைமேல் அப்படி ஒரு துணியை போத்திக்கோ, ஈயாக மாறிவிடும். ஏதோ ஒரு பதிலை சொல்லுவார்கள். குழப்பத்தில் அறியாமல் கேள்வி கேட்பவர்களுக்கு ஏதோ ஒரு பதில், அவர்களுக்கு தெரியாவிட்டால் கூட
ஐயையோ! இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டார்களே! சொல்லாவிட்டால் குருவுக்கும் தெரியவில்லை என்று ஆகிவிடக்கூடாது. ஆகவே இறைவா, ஏதாவது ஒரு பதிலை இப்போது நான் சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது, ஒருவேளை இறைவன் தூண்டுதல் ஏதோ பிரேரணை இன்ட்யூஷன் மூலமாக சில கருத்துக்களை அவர்கள் மூளைக்குள் உதிக்கிறது. அந்த உதிப்பவற்றை பதிலாக சொல்கிறார்கள். குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். அதையும் செய்யாவிட்டில் அவர் என்ன குருவா? ஆக ஏதோ ஒன்று கிடைத்து விடுகிறது. தேடினால், கேள்வி வினா எழுப்பினால், குழப்பத்திலிருந்து சிக்கல்களிலிருந்து விடுபட நினைத்தால் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. இந்த பேச்சின் ஆரம்பத்தில் சும்மாவே இருந்து கொண்டு சம்பாதிப்பது எப்படி, வருமானம் ஈட்டுவது எப்படி, இப்ப வந்துட்டோம். சோ இன்னைய காலகட்டத்துல உலகத்துல தன்னொழுக்கம், சுய கட்டுப்பாடு, மிகுதிறன், அறிவியல் சாதனங்களின் பயன்பாட்டில் வேகமான ஒரு முன்னெடுப்பு. ஏஐ டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அது வந்து கருவி தான், சாதனம் தான். அது வந்து எப்படின்னா, அது ஒரு ஒரு அதே 10 பேரை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த மேன் பவரை குறைச்சிட்டு கொஞ்சம் பேரை வச்சு செஞ்சிடலாம். 10 நாள் உட்கார்ந்து அந்த பெயிண்டிங்ல அந்த அழகு, அதனுடைய ஒளி வீச்சு, அந்த அந்த படத்தினுடைய அந்த படம் சொல்ல வரக்கூடிய ஒரு உணர்வு, எல்லாத்தையும் உட்கார்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஒரு வாரமா உட்கார்ந்து வரைவாரு. ஆமா. அப்புறம் அந்த படத்துல ஒரு உயிர் இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நிமிஷம், அதிகபட்சமா ஒரே நிமிஷம் நீங்க கொடுத்துடணும். இந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வு வேணும், எனக்கு இந்த மாதிரி குரல் வேணும், இந்த மாதிரி ஒரு பாவனை வேணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் வேணும், எல்லாமே நீங்க அது ஏதோ ஸ்டோரி போட ஏதோ சொல்றாங்க, அதுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு காமிக்கும். பாத்தியா, போதுமா? இல்ல இல்ல இது பத்தல, இது அவ்வளவு ரியாலிட்டிக்கா இல்லையே, அப்படியா, இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அடுத்து பாத்தீங்கன்னா உன்னை காமிக்கும். ஒரு ஆள் ஒரு சேனலே நடத்துறாங்க, நியூஸ் சேனல் மாதிரி. அதுவே என்னத்தை நம்ம வந்து டைப்பிங்ல ஃபீட் பண்றோமோ அது ரியல் சேனல், அது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதுவும் மனிதனுடைய அறிவு வெளிப்படக்கூடிய விதம். சாதனம் பயன்படணும், சாதனத்தை பயன்படுத்தணும். பயன் யாருக்கு? பயன்படுபவர்கள் யார்? அதனால அவங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னு யோசித்தோம்னா, இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி நாம கண்டிப்பா பயன்படுத்துவதை தவிர்க்கவே முடியாது. தொழில் ரீதியாக, டெக்னிக்கல் ரீதியாக, தொழில்நுட்பம் சார்ந்த எந்த ஒரு கலையுமே இன்னும் நுணுக்கமாக, இன்னும் சீர்பெறக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக ஏஐ நமக்கு பெற்றுத்தரும். அப்போ அந்த காலத்துல நம்ம பக்தி பண்ணணும். பக்தினா என்ன? ஒரு சக்தி, அவர்கிட்ட கேட்போம், நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், அவர் அதை தீர்த்து வைப்பார், இல்லையா? அதே மாதிரி மக்களும் மகேசனும் ஒன்று என்றால், மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், மன திடமற்ற நிலை, அரசியல் ரீதியான ஒரு ஒரு ஆட்சித்தன்மை கூட மக்களையும் பாதிக்கிறது.
அதைத்தான் பிரச்சாரங்களில் பேசுகிறார்கள் அரசியல் தலைவர்கள். மக்களை பார்த்தீர்களா, உங்கள் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் காரணம், நாங்கள் அந்த ஆட்சியில் அப்படி செய்தோம், இந்த ஆட்சியில் இப்படிதான் செய்கிறார்கள், மீண்டும் நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம். ஆக மக்களுடைய மனநிலை, அவர்களுடைய உணர்வு சார்ந்த வாழ்வு சார்ந்த சிக்கல்கள், அதை பேசி அந்த விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக ஒரு அரசியலர் இருப்பார், பேசுவார், பிரச்சாரம் செய்வார். அவருடைய விலை மதிக்க முடியாத ஒரு வாக்கை ஏதோ ஒரு 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 மனதை தொட்டு அதில் கிளிக்கு செய்ய வைத்து விடுவார்கள். அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா எங்களேன், மக்களுடைய மனநிலை என்ன, மக்களுக்கு எந்த விதத்தில் தேவைகள் உதவிகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது, அவர்களோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும், பேச வேண்டும், அவ்வளவுதான். அந்த வகையிலேயே நாம் அவர்கள் மனதை நம்முடைய தனித்திறன் மூலமாக, பேச்சுத்திறன் மூலமாக, அல்லது உண்மையான ஒரு 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 அது என்ன தீர்வு, சொல்யூஷன், சஜஷன், ஏதோ ஒண்ணுங்க, அதை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். முதல்ல அதுக்கு பேசணும். பேச்சில உங்ககிட்ட ஒரு சிரட்டை தயிர் தான் இருக்கு, தயிரா கொடுத்தா ஒரு ஆள் வசதியானவர் அதை பிசைஞ்சு சாப்பிட்டு போயிடுவாரு. தயிரா கொடுக்காதீங்க, மோரா கொடுங்க, பணக்காரர் உங்களை விட்டு அகன்று விடுவார், அதிகாரம் மிக்கவர் உங்களை விட்டு அகன்று விடுவார். ஏனென்றால் மோரை குடித்தால் அவருக்கு இழுக்கு, ஆனால் மோரே போதும், என் தாகம் தீர்க்கும், என் வயிற்று பசியாற்றும், எனக்கு ஒரு மன நிம்மதியை தரும், நல்ல தூக்கத்தை தரும் என்றால் பேசுங்க. பேச்சும் வரலையா, பாட்டு பாடுங்களேன், பாட்டு பாடுங்களேன். சிவாஜி என்று ஒரு மாபெரும் கலைஞர் இருந்தார். என்ன பண்ணாருங்க? நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா வீடு கட்டி அருமையா குடும்பத்தோட நல்லா தான் வாழ்ந்தாரு. என்ன அவசியம்ங்க ஒரு ரிச்சாக்காரன் மாதிரி வேஷம் போட்டு பஞ்ச பரதேசி மாதிரி ஆக்ட் கொடுத்து கோயில்ல போய் இதோ எந்த தெய்வம் முன்னாலே முருகா, இறைவா, பரம்பொருளே, தேவா பாடவில்லை. ஒரு ஏழை, அவன் யாருக்காக கஷ்டப்பட்டான்? தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிறு பெண் தேவதை. அதற்கு ஏதோ ஒரு தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்தில் ஒரு உடையை, ஆசைப்பட்ட ஒரு இனிப்பு பண்டத்தை வாங்கி கொடுத்து அதிலே இறைவன் காய்கிறான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அண்ணாவா சொன்னாரு? அண்ணாத்திர சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய சிவனடியார்கள், சிவனடியார்கள்னா சிவன் என்னவோ தனி கடவுள், தென்னாடுடைய சிவன் அப்போனா ஏதோ சிவராஜ்யம் கொண்டு வர போறாங்க, நீங்க அப்படிலாம் அரசியல் ரீதியா அட்வான்ஸா யோசிக்காதீங்க. இறை அன்பர்கள், இறை நிலையோடு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டவர்கள். மண்பானை செய்வோங்க, ஏதோ ஒன்று ரெண்டு விற்கும், அதுல வர்ற பணத்துல 25% இன்னைக்கு எனக்கு லாபம் 100 ரூபான்னா 25 ரூபாய நான் இறைவனுக்கோ இறை தொண்டுக்கோ, இறை தொண்டுன்னா என்னங்க, அன்னதானம் போடுறது,
இல்லாதப்பட்டவனுக்கு உதவி பண்றது. திறமை இருக்கு, ஏதோ அவன் அந்த திறமைய கண்டுபிடிச்சு கொஞ்சம் உதவி பண்ணி அவனை செல்ஃபா கை தூக்கி விடுறது. இது நீங்க சிம்பிளா நம்ம தெருவுல இருக்காங்கல்ல, தெருவுல இருப்பாங்க. ஒரு வயசான கிழவி இருப்பா, இங்க டெய்லி அவனுக்கு சோறு தரேன்னு சொல்லுங்க, வேண்டான்ருவா. எனக்கு ஒரு கத்தி வாங்கி குடியா, அந்த அந்த தோப்புல பாரு தென்னை ஓலை விழுந்து கிடக்குப்பா, நீ வயக்காட்டுக்கு போயிட்டு சும்மா தானே வர, அந்த வண்டியில வச்சு கொஞ்சம் கெட்டி எடுத்துட்டு வந்திருப்பா, அதை நான் அந்த கத்தியை வச்சு கீச்சு ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் 3 விளக்கு மாதிரி செஞ்சிருவேன். ஒரு விளக்கு மாதிரி 25 ரூபாய்க்கு வித்துருவேன்பா. ஒரு நல்ல கத்தியும் கொண்டு வா, நீ வயக்காட்டுல இருந்து வரும்போது எனக்கு அந்த இதை செய்யலாங்க, செய்யலாம். நீங்களும் முதல்வர் தான், உங்க தெருவுக்கு நீங்க தான் முதல்வர். செய்யறோமா? நாம செய்யறோமா? அது ஏதோ சொல்றாங்களே, MSME, ஏதோ சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணுதான், அதை பண்ணுவேன். யாருக்குங்க கடன் கிடைக்கும்? லோன் கட்ட முடிஞ்சவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, கிடைக்கும். அவனுக்கு அந்த தில்லு இருக்கும். ஒன்றும் இல்லாதவனுக்கு என்ன தில்லு இருக்கும்? திறமை தான் இருக்கும். அந்த திறமையை வச்சு அவன் என்ன செய்யலாம்? அந்த திறமையை வச்சு அவங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா அவங்க அந்த திறமையை வச்சு ஏதோ ஒரு வேலை தான் செய்யலாம். சிந்திக்கக்கூடிய அறிவு, தொழில்நுட்பம் அவன் அறிவுல இருந்தால் கூட அவன் ஒரு உடல் உழைப்பான வேலையைத்தான் செய்ய முடியும். உண்மைதானே? ஆக இந்த மாதிரி நம்மளும் ஒரு முதல்வர் ஆகும், நம்ம தெருவுக்கு நாம முதல்வர் ஆகும். போதும். அப்புறம் ஏன் நம்ம இந்த அரசியல், கால்பந்தாட்டம், கபடி இதெல்லாம் பார்த்து நம்ம உற்சாகம் அடைகிறோமா, விருப்பு வெறுப்பு அடைகிறோமா, இல்ல அதுல ஒரு டிவிட் ஆகிறோமா, இல்ல அதுல நம் மனதினோட ஒரு சார்பா ஆகி நம்ம அதுல யாரோ ஒரு ஆளை விரும்பியோ வெறுத்தோ அதை நம்ம செயல்படுறோமா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. அது வேண்டாம் நமக்கு. அப்படி சொல்லி தானே இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்கள் தான் தன் குடும்பம், தன் வருமானம், அன்றாட வருமானம், அதுவே அவனுக்கு முடிஞ்சு போச்சுங்க. அதுலயே அவனுக்கு வந்து ஒரு 12 hours போச்சு. பிற கொஞ்சம் இந்த யூடியூப் அது இது பார்த்து கொஞ்சம் சிரிக்கணும், அதுல ஒரு 2 hours போயிடும். அப்புறம் கொஞ்சம் தூங்கணும்ல, ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். அதுதான் மக்களுடைய நிலை. ஸோ அரசியல்வாதிகள் அவர்கள் திறம்பட செயல்படட்டும், நாட்டின் பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளட்டும், நாட்டில் உள்ள பிரச்சனைகளை கையாளட்டும். நாம நமக்குள்ள வருவோம். நமக்குள்ளே போவோம். ஒரு ஊர் இருந்துச்சுன்னா வெள்ளி செவ்வாய் கோயில் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஒரு சத் சங்கம், சத் சங்கம்ங்கிறது வட சொல்லாக இருந்தால் கூட மெய்க்கூட்டம் அப்படி வச்சுக்கலாமா? மெய் கூடுதல். மெய் கூடுதல்னா உடல் அளவுல போய் நம்ம ஒன்று கூடணும், எல்லாரும் சேர்ந்து உட்காரணும். அப்படியும் இருக்கு. இன்னொரு வகையில மெய்னா அது எந்த அடையாளமும் இல்லாம நம்ம அங்க போய் உட்கார்ந்து ஒரு இறை சக்தியை, ஒரு அந்த ஒருமிப்பு, அவ்வளவுதான். ஓர்மையை அங்க கொண்டு வந்துடும். அது கோயிலா இருக்கட்டும், சர்ச்சையா இருக்கட்டும், கல்யாண மண்டபமா இருக்கட்டும், மரத்தடியாகவே இருக்கட்டுங்க. அந்த காலத்துல சொல்றாங்க, தொல்காப்பியர் முந்தின காலத்துல எல்லாம் மரத்தடிகள் தான். இப்படி மாதிரி சிபிஎஸ்இ, அப்புறம் அந்த அந்த கல்வி, இந்த கல்வி, இத்தனை வகையான கல்வி, தனியார் மயம், அரசாங்க பள்ளிகள் எல்லாமே ஒரே தரம் தான். அந்த காலத்துல நமக்கு அந்த கல்வி தேவைப்படலை. ஏன்னா
பொருளாதாரம் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை அன்று இல்லை, இன்று இருக்கிறது. இன்று ஒன்று இல்லை, ஆனால் அன்று அது அனைவர் ஆன்மாவிலும் நிறைவாக இருந்தது. அது இறைவன். எங்கேயாவது தேடுங்க. நீங்க யூடியூப்ல லட்சக்கணக்கில் ஷார்ட்ஸ் பாருங்க, வீடியோ பாருங்க, கோயில் திருவிழாக்கள் 1000 நடத்துங்க, அன்னதானம் போடுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, மாநாடு கூட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அங்கு நடக்கக்கூடிய விடயங்களில் சாரத்தை எடுத்து நோக்கினால் மனித மனத்தை, மனித வாழ்க்கை முறையை, மனித சுயநலமற்ற செயல்பாடுகளை ஓர்மையில் கொண்டு வந்து இயற்கை இறை சக்தியோடு இணைக்கக்கூடிய சாராம்சமான விஷயங்கள் ஒன்றாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இறைநிலையை உணர்ந்தவர்கள் ஒருவராவது என்னிடம் நேரில் வந்து பேசுங்க. ஓர்மை சக்தி, ஓர்மை இறைவன், ஓர்மை அமைதி. அதே ஓர்மைதான் ஆனந்தமும் கொண்டு வருகிறது, நிறைவை தருகிறது. இந்த நிறைவான வாழ்க்கை ஒரு கிராமத்தில் ஒரு கிளைவீடம் இருக்கிறது. அந்த கிளைவீட்டை போங்களேன், அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், சும்மா இருக்காது. என் கடன் பணி செய்து குடிசையிலேயே கிடப்பதே என்று கிடக்கும். உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், அது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே வார்த்தையில அட்வைஸ் பண்ணிடும். எங்க பாட்டி அப்படிதாங்க, அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. வண்டி எடுத்துட்டு கிளம்புவேன். ஐயா பார்த்து போய்யா, சூதனமா நிதானமா கவனமா வேகமா போ, அவ்வளவுதாங்க. நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி போற வரைக்கும் இந்த கிளவி சொன்னது காதுல ரீங்காரமா இருக்கு. 10 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு திரும்ப 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 எங்க அனைவருடைய மூளைக்குள்ளையும் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்து உங்களுடைய முகங்கள், உங்களுடைய பேச்சுக்கள் 6 மாசமா எங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து திணிக்கிறீங்க. என்ன பயனாக போகுது? கடைசி 15 நாள்ல டம் 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 டம்னு மக்கள் மனதில் அடிக்கக்கூடிய அந்த பறை, அந்த உரை, அந்த உருவத்தை காட்டக்கூடிய பிம்பங்கள், அதனை வைத்து நாங்கள் முடிவு செய்து விட வேண்டும். ஒண்ணு ஆனா இல்லைன்னா ஆவன்னா. ஈனா ஈயன்னா இருக்கு, ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா. ஆக்ஷன் இருக்கு, ஜாய்ஸ் இருக்கு, யாரும் முதல்வராகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அந்த கிழவியின் அக்கறையான ஒரு 4 வார்த்தைகளே உள்ள அந்த சொற்றொடர் என் மனதில் 10 கிலோமீட்டர் போற வரைக்கும் தைக்குது. ஆறு மாதமாக மூளைக்குள் தைத்து கொண்டே இருக்கிறது. நியூஸ் சேனல், யூடியூப் சேனல், டீ கடை பெஞ்சி, அங்க ஒரு டிபேட் பார்த்தா வீட்டுக்குள்ளே குழந்தை, மனைவி, அப்பா, தாத்தா, வீட்டுக்குள்ளே ஒரு டிபேட் போகுதுங்க. இவர் பேசுனது உண்மை, இவர் பொய் பேசுறான், இது இப்படித்தான். அங்க டிபேட்டே முடிஞ்சு போச்சு. அதுவே ஒரு டிராமா போலதான் தெரியுது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ள அந்த டிபேட்டை வச்சுக்கிட்டே பழையபடி ஒரு டிராமா.
பொழுதுபோக்கு தான். எங்களுக்கு அது பொழுதுபோக்கு. அதில் சீரியஸாக இருப்பவர்கள் முன்னாள் இந்நாள் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது விளையாட்டு இல்லை. ஆமா, ஒண்ணு ஜெயிக்கணும், இல்லைன்னா தோக்கணும். பார்த்துருவோம். விளையாடணும் களத்துல. ஆமா, நிறைய பேர் பார்வையாளர்கள் வேணும். இந்த இடத்துல கபடி மேட்ச்னா எங்க ஊர்லாம் விடிய விடிய பார்ப்போம். ஆமா, ஒரு வயசான தாத்தாவும் பார்ப்பாரு. ஒரு 10 வயசுல ஒரு ஒரு குழந்தையும் அப்படி ரொம்ப ஒரு அது அது என்னவோ தெரியல, இன்ட்ரெஸ்டா, இன்ஸ்பிரேஷனா, இல்ல கல்ட்டா, என்னன்னு தெரியல. அதுக்கு உள்ள இருக்கு. அங்க ஒருத்தனை பிடிச்சிட்டான்னா சூப்பர்ரா, அப்படி விடுறா, தூக்கி போடுறா. ஆமா, பாயிண்ட் கொடுத்துடாத, போனஸ் கொடுத்துடாத, ரைடர் அவுட், ரைடர் அவுட்னா குதிக்கிறாங்க. ஆமா, அது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளுங்கட்சி தலைவராக இருக்கட்டும், அந்த தொகுதியிலே 10 முறை தொடர்ந்து சிரிச்சவராக இருக்கட்டும், ரைடர் அவுட்னா அவுட்டு, அதையும் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? ஆக என்ன சொல்ல வந்தோம்? சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். என்ன செய்யணும்? பேசணும். யார்கிட்ட? மக்கள்கிட்ட. கேட்பாங்களா? கேட்க வைக்கணும். வேற என்ன செய்யலாம்? ஃபீட் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது இருந்தாலும் மோரையே நீங்க கலக்கி கொடுத்தா கூட அந்த மோரை கடைஞ்சி 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 அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய்யாவது எடுக்க வேண்டும். நன்றி.